ஒரு வழியா கஷ்டப்பட்டு +2 தேர்வு முடிச்சாச்சு. இனி கிடைக்கிற மார்க்கை வச்சுட்டு ஒரு நல்ல கல்லூரியில போய் நல்ல கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மாணவர்களே, உண்மையான போட்டியை இனிமேல் தான் துவங்க இருக்கின்றது. இந்தியாவுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி தவறான சாய்ஸ் இல்லைங்கள் தங்களுடைய கனவு கல்லூரியை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் திறமை இல்லாமல் அல்ல, மதிப்பெண்கள் இல்லாமலும் அல்ல, காரணம் தகவல் இல்லாமல். சரியான சாய்ஸ் இல்லைங்க, சரியான கவுன்சிலிங் இதெல்லாம் இல்லைன்னா நீங்க வாங்கின மார்க் வெறும் நம்பராகத்தான் இருக்கும். ஒரு தவறான கிளிக்கில் உங்கள் கனவு கல்லூரி உங்களை விட்டு கை நழுவி போகலாம். ஒரு சரியான முடிவில் உங்கள் எதிர்காலம் பொன்னிறமாக மாறலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்டேட், டிக்ளைன் அண்ட் அப்டேட் இந்த வார்த்தைகள் புதியதாக இருக்கின்றதா? கவலைப்படாதீர்கள். இந்த வீடியோ முடியும் பொழுது கவுன்சிலிங்கின் ஒவ்வொரு படியும் உங்கள் விரல் நுனியில் இருக்கும். தெரிந்து செய்தால் தேர்வு, தெரியாமல் செய்தால் தோல்வி. எனவே மாணவர்களே, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு உங்களுடைய கனவு கல்லூரியை பெறுவதற்கான வழிமுறையை நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 460க்கும் அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் இடங்களை நிரப்புவதற்காக டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் TNEonline.org என்ற இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலமாக கவுன்சிலிங் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டிலே சென்று உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடியை பயன்படுத்தி உங்களுக்காக ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டின் மூலமாக தான் கவுன்சிலிங் சார்ந்த அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கவுன்சிலிங் நிறைவடைந்து கல்லூரியிலே சென்று சேருகின்ற வரை இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷனை முடித்த மாணவர்கள் அந்த வெப்சைட்டிலே உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி உங்களுக்கான விண்ணப்பத்தினை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மேலும் தேவையான தகவல்களை அளித்த பிறகு தேவையான சான்றிதழ்களை அப்லோட் செய்ய வேண்டும். இந்த பாட்டை நிறைவு செய்த பிறகு மாணவர்களுக்கு ரேண்டம் நம்பர் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய TFC சென்டரிலே மாணவர்களுடைய சான்றிதழ்கள் சரிபார்ப்பு என்பது நடைபெறும். அதனை எடுத்து மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரேங்க் லிஸ்ட் என்பது வெளியிடப்படும். ரேங்க் லிஸ்ட பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்களும் 7.5 மற்றும் ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கான செப்பரேட் ரேங்க் லிஸ்ட்கள் என்பது வெளியிடப்படும். இந்த ரேங்க் லிஸ்டிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவற்றை சரி செய்வதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் என்பது தரப்படும். அந்த நேரத்துக்குள் குறைபாடுகளை சரி செய்த பிறகு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் என்பது வெளியிடப்படும். அதனை அடுத்துதான் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் என்பது வெளியிடப்படும். கலந்தாய்வுல கலந்து கொள்ளக்கூடிய மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த போல பல்வேறு ரவுண்டுகளாக கலந்தாய்வு என்பது நடைபெறும். கடந்த வருடம் 3 ரவுண்டுகளாக கலந்தாய்வு என்பது நடத்தப்பட்டது. 200 கட் ஆஃப் மதிப்பெண்களில் இருந்து 179 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரை பெற்ற 26,654 மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வில் கலந்து கொண்டார்கள். செகண்ட் ரவுண்ட் கலந்தாய்வை பொறுத்தவரையிலும் 142 கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்கும் 3ஆம் கட்ட கலந்தாய்வு 77.5 கட் ஆஃப் மார்க் வரை பெற்ற மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. இந்த வருடமும் 3 ரவுண்டுகளாக கவுன்சிலிங் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. பொதுவாக இந்த கலந்தாய்விலே 4 முக்கியமான ஸ்டேஜஸ்கள் என்பது இருக்கின்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டு தி TFC சென்டர். கவுன்சிலிங்ல எவ்வாறு கலந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் TNEonline.org என்ற வெப்சைட்டிலே சென்று உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி லாகின் செய்கின்ற பொழுது உங்களுடைய அக்ரிகேட் மார்க் மற்றும் ரேங்கை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ரேங்குக்கு எந்த நாள்ல எந்த ரவுண்ட்ல கலந்தாய்வில் நீங்கள் கலந்து கொள்ள முடியுமோ அந்த குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் வெப்சைட்டிலே லாகின் செய்கின்ற பொழுது உங்களுக்கான சாய்ஸ் லிங்க் என்பது திறக்கப்பட்டிருக்கும். 7.5 கேட்டகரி மாணவர்களுக்கு 2 வகையான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க்கள் என்பது திறக்கப்பட்டிருக்கும். ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு ஒரே ஒரு ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் மட்டுமே தரப்பட்டிருக்கும். அந்த லிங்கை ஓபன் செய்கின்ற பொழுது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்வது என்பதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்கள் தரப்பட்டிருக்கும். மேலும் மாணவர்கள் சரியான கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் தேர்வு செய்வதற்காக கல்லூரியினுடைய பெயர், கல்லூரி கோட், டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் பிரான்சஸ் வாரியாகவும் கேட்டகரி வாரியாக 5 ஃபில்டர் ஆப்ஷன்கள் தரப்பட்டிருக்கும். இதை பயன்படுத்தி அரசு கல்லூரிகளா அல்லது செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளா அல்லது எய்டட் கல்லூரிகளா அல்லது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கல்லூரிகளா என்பதை பொறுத்து மாணவர்கள் கல்லூரிகளை ஃபில்டர் செய்யலாம். இந்த ஃபில்டர் ஆப்ஷன்களை பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் மற்றும் பிடித்த கோர்சஸ்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். கவுன்சிலிங்க்கு செல்வதற்கு முன்பு மாணவர்கள் முக்கியமாக ஹோம்வொர்க் செய்ய வேண்டும். உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் மற்றும் பிடித்த கோர்சஸ்களை ஒரு காகிதத்தில் பட்டியலிட்டு வைத்துக் கொண்டு அதன் பிறகு கவுன்சிலிங்க்கு சென்றால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் மிக எளிமையாக எதிர்கொள்ள முடியும். ஃபில்டர் ஆப்ஷனிலே ஒரு கல்லூரியை தேர்வு செய்தால் கீழே அந்த கல்லூரியினுடைய பெயர், அந்த கல்லூரியில என்னென்ன பிரான்சஸ்கள் இருக்கின்றது, மேலும் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது என்பதை பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் தேர்வு செய்த அந்த கல்லூரியிலே தேர்வு செய்த அந்த பிரான்ச்சிலே சீட் அவைலபிலிட்டி இருக்கின்ற தருணத்திலே உங்கள் சாய்ஸ் லிஸ்டில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதிகப்படியான சாய்ஸஸ்களை நீங்கள் தர வேண்டும். மாணவர்கள் அதிகபட்சம் 3100 என்பது சாய்ஸஸ்கள் உள்ள ஒரு சாய்ஸ் லிஸ்டை உருவாக்கலாம். மாணவர்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் சாய்ஸ் பில்லிங்கை செய்வதற்காக 3 நாட்கள் வரை அவகாசம் தரப்பட்டிருக்கும்.
இந்த 3 நாட்களுக்குள் மாணவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் தங்களுடைய சாய்ஸஸ்களை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். அதற்கு ரீஆர்டர் மை சாய்ஸ் என்ற ஒரு ஆப்ஷன் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கும். சாய்ஸஸ்களை மாற்றி அமைத்த பிறகு நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்ல உங்களுக்கு திருப்தி இருந்தால் சாய்ஸ் லாக் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். சாய்ஸ் லாக் செய்ய மறந்தாலும் தானாகவே லாக் ஆகிவிடும் வகையிலும் புரோகிராம்கள் செட் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் MIT-யில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முதல் ஆப்ஷனாகவும், CEG கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் ஆப்ஷனாகவும், கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 4வது ஆப்ஷனாகவும், சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் 11th ஆப்ஷனாகவும், MIT-ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 16th ஆப்ஷனாகவும் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் லிஸ்டை நீங்கள் உருவாக்குவதாக வைத்துக் கொண்டால் 4th டே அன்று உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் லாகின் செய்து தெரிந்து கொள்ளலாம். 7.5 ரிசர்வேஷன்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 அலாட்மெண்ட் லிங்க்கள் என்பது ஓபன் செய்யப்பட்டிருக்கு. ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு ஓபன் அலாட்மெண்ட் லிங்க் ஜெனரல் கேட்டகரி என்ற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தரப்பட்டிருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரிலே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அக்ரிகேட் ரேங்க், உங்களுக்கு எந்த கல்லூரி அலாட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றோ அந்த கல்லூரியினுடைய கோட், பிரான்ச் கோட், எந்த கம்யூனிட்டியின் மூலமாக உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைத்திருக்கின்றோ அந்த கம்யூனிட்டி போன்ற அனைத்து தகவல்களையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அலாட்மெண்ட் கிடைத்த மாணவர்கள் அடுத்து மிக முக்கியமாக ரெஸ்பான்ஸ் தர வேண்டியதாக இருக்கும். என்னென்ன ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்கள் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்டேட், டிக்ளைன் அண்ட் அப்டேட், டிக்ளைன், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குயிட், அப்டேட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற 6 ஆப்ஷன்களிலே ஒரு சரியான ஆப்ஷனை நீங்கள் 2 நாட்களுக்குள் தேர்வு செய்ய வேண்டும். இந்த 6 ஆப்ஷன்ல எந்தெந்த தருணத்துல என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய 16 ஆப்ஷன்கள்ல 13வது ஆப்ஷன் ஆகிய GCT-ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடைச்சு அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு முழு திருப்தியாக இருக்கின்ற தருணத்திலே அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் செய்யலாம். அவ்வாறு கிளிக் செய்கின்ற பொழுது 5 நாட்களுக்குள் அந்த கல்லூரியிலே சென்று உங்களுடைய கல்லூரி கட்டணத்தை செலுத்தி ஒரிஜினல் சான்றிதழ்களை சமர்ப்பித்து உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். 13வது ஆப்ஷன் தான் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ஆப்ஷன் எனக்கு போதுமானதுதான். இருந்தாலும் 12 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கிடைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்டேட் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா 5 நாட்களுக்குள் TFC சென்டரிலே சென்று உங்களுடைய சான்றிதழ்களையும் அந்த கல்லூரியினுடைய கட்டணத்தையும் நீங்கள் செலுத்தி உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் 13ஆம் நாள் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். 13th டே அன்று இந்த அப்டேட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு கல்லூரி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அந்த கல்லூரியிலே சென்று நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். எந்த ஒதுக்கீடும் அப்டேட் மூவ்மெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய GCT-லே சென்று உங்களுடைய இன்ஜினியரிங் படிப்பை நீங்கள் மேற்கொள்ளலாம். 16 ஆப்ஷன்ல 13வது ஆப்ஷன் தான் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த சாய்ஸ் எனக்கு திருப்திகரமாக இல்லை. எனக்கு 1லிருந்து 12 ஆப்ஷனுக்குள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்டேட் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யலாம். இந்த ஆப்ஷனை தேர்வு செஞ்சீங்கன்னா 13th டே வரை நீங்க காத்திருக்க வேண்டும். அப்டேட் மூவ்மெண்ட்ல ஏதாவது ஒரு கல்லூரியில உங்களுக்கு இடம் கிடைத்தால் அந்த கல்லூரியிலே சென்று நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். 16 சாய்ஸஸ் கொடுத்திருக்கின்றேன். எனக்கு 13வது சாய்ஸ் தான் வந்திருக்கின்றது. அந்த 13வது சாய்ஸ்ல எனக்கு திருப்தி இல்ல. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு நல்ல கல்லூரியில ஒரு நல்ல பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ற ஆப்ஷனை நீங்க தேர்வு செய்யலாம். உங்களுக்கு அலாட் ஆகி இருக்கக்கூடிய கல்லூரியை தேர்வு செய்வதற்கு விருப்பம் இல்லாமலும் மேலும் கவுன்சிலிங்கில் தொடர்ந்து கலந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமலும் இருந்தால் டிக்ளைன் அண்ட் குயிட் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். 16 ஆப்ஷன்கள் தந்திருந்தும் உங்களுக்கு எந்த கல்லூரியிலும் எந்த பாடப்பிரிவும் ஒதுக்கீடு பெறாமல் இருந்துச்சுன்னா அப்டேட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்யலாம். அப்டேட் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து கல்லூரியிலே போய் சேராமல் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த காலி இடங்களும் அக்செப்ட் அண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து TFC சென்டரிலே சென்று சான்றிதழ்களை சமர்ப்பிக்காத மாணவனுடைய காலி இடங்களும் டிக்ளைன் அண்ட் அப்டேட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போன்ற ஆப்ஷன்களை கொடுத்து அதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி இடங்களும் 13th டே அன்று அப்டேட் மூவ்மெண்டிலே சீட் மேட்ரிக்ஸ்ல இடம்பெற்றிருக்கும். மாணவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வேண்டிய கல்லூரியிலே இடங்கள் இருக்கின்ற தருணத்திலே 13th டே அன்று அவர்களுக்கு இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். ஒவ்வொரு ரவுண்டு கவுன்சிலிங்கிலுமே 13 நாட்கள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். 13 நாள் நிறைவு பெற்ற பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்டிலே காலியாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு செகண்ட் ரவுண்டினுடைய சீட் மேட்ரிக்ஸிலே அந்த காலி இடங்கள் இடம்பெற்று செகண்ட் ரவுண்டு கலந்தாய்வு என்பது தொடர்ந்து நடைபெறும். இதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலே கலந்தாய்வின் மூலமாக மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களே, ஒரு விரும்பிய கல்லூரியில விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஸ்மார்ட்டா எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கலந்தாய்விலே கலந்து கொள்வதற்கு முன்பு ஒரு பேப்பரிலே உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் விருப்பமான பாடப்பிரிவுகளையும் வரிசைப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் உங்களுடைய மதிப்பெண்களுக்கு நிச்சயம் இடம்
இடம் கிடைக்கும் என்ற கல்லூரிகளை ஒரு வரிசையாகவும், இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்காக ப்ராபபிலிட்டி இருப்பதாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை அடுத்த வரிசையாகவும், வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை மற்றொரு வரிசையாகவும் வரிசைப்படுத்திக் கொண்டு இடம் கிடைக்க குறைவான வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளை சாய்ஸ் ஃபில்லிங்கிலே டாப் பொசிஷனிலும், அடுத்து இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளை அதனை அடுத்த வரிசையிலும், 100% இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரிகளை இறுதியாகவும் வரிசைப்படுத்தி ஒரு சாய்ஸ் லிஸ்டை நீங்கள் தயார் செய்து கலந்தாய்வை எதிர்கொள்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு நல்ல கல்லூரியிலே நல்ல பாடப்பிரிவை பெற்று வாழ்க்கையிலே வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.